வார இறுதியில மட்டும் கணவன் மனைவி ட்ரெண்ட் ஆகும் வீக்கெண்ட் மேரேஜ் ஜென்சிய கவர்வது ஏன்? அமெரிக்கா, சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல வீக்கெண்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் 2 days ட்ரெண்டிங்ல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ட பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்சி கிட்ட பொறுத்தவரையும் ஒரு விஷயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னா ரொம்ப தைரியமா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே இவங்க கொஞ்சம் வீக்பா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சிச்சுவேஷன்ஷிப், பென்சிங், கோஸ்டிங், ஃபிளிக் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாருமே ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அப்படின்னா ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ஷிப், கோஸ்டிங், பென்சிங் எல்லாத்துக்குமே அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா, சைனா, ஜப்பான்ல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த வீக்கெண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். வீக்கெண்ட் மேரேஜ் அப்படின்னா கணவன் மனைவியும் வீக்கெண்ட்ல மட்டும்தான் கணவன் மனைவியா இருக்கணும் அப்படின்றத அந்த நாட்டுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனால மன உளைச்சல் ரொம்ப கம்மியாகும் என்றதுக்காக தான் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இது மூலியமா சோசியல் மீடியால நிறைய ஆதரவுகள் பெற்று வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தாண்டி ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட நாளாவே நீங்க சிங்கிளாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 25 வயதிற்கு மேற்பட்ட ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், திருமணம் எப்ப அப்படின்னு கேள்விதான் முன்னாடி வரும். அமெரிக்கா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகள்ல இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே சோசியல் மீடியால வரவேற்று வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 25 வயதிற்கு மேற்பட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவை அவங்க சுதந்திரமா எடுக்கலாம் அப்படின்றத அந்த நாட்டுடைய சட்ட திருத்தங்கள் சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு 30 வயசானாலும் 40 வயசானாலும் ஏன் 60 வயசானாலுமே அவங்க சிங்கிளாவே இருக்கலாம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்க கல்யாண வாழ்க்கையை பொறுத்தவரையும் அவங்க சுதந்திரமா முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகல அப்படின்னா அவங்க பிரிஞ்சு வேற யார் கூட வேணாலும் ரிலேஷன்ஷிப்லயும் திருமணமும் செஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால இதுக்கு ரொம்பவே வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றத சோசியல் மீடியால நிறைய பேர் மீமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இது உண்மையாவே இந்தியாவுக்கு ஒரு சட்ட திருத்தமா வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா அமெரிக்கா நாடுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது அப்படின்றதுக்காக தான் முக்கியமா இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் மினிமமா இருக்கும். திருமண வாழ்க்கைக்கு பிறகு கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தாதான் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா ஆகுது அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ நிபுணர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இது உண்மையாவே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சாங்களா, இல்ல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகள் இந்த முடிவுக்காகவே மருத்துவ நிபுணர்களை இப்படி சொல்ல சொன்னாங்களா அப்படின்றதுமே சோசியல் மீடியால இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இதை இந்தியால கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் சோசியல் மீடியால மீம் பேஜ் ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்தியாலையும் கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.